வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் உட்பட பல முன்னணி நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலி. எம்ஜிஆருக்காக எழுதிய ஒரு பாடல் பல வருடங்களுக்கு பிறகு அவருக்கு தங்கச் சங்கிலியை பரிசாக கொடுக்கும் அளவுக்கு நிலைத்திருந்ததாக அவரே கூறியுள்ளார். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்தவர்தான் கவிஞர் வாலி. எம்ஜிஆர் தொடங்கி சிம்பு வரை பல நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள வாலி பாக்யராஜ் மட்டும் இல்லாமல் அவரது மகனுக்கும் பாடல் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன. குறிப்பாக இன்றைக்கும் எம்ஜிஆர் பிறந்த நாள், நினைவு தினம் உள்ளிட்ட நாட்களில் அதிகமாக வாலி எழுதிய பாடல்தான் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு ஹிட் பாடலை கொடுத்துள்ள வாலி 1964ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படகோட்டி படத்திற்கு அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார். MS விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் வெளியான இந்த பாடல் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. குறிப்பாக இதில் இடம்பெற்ற தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, காதல் வருவதில்லை என்ற பாடல் பலரின் கவனத்தை ஈர்த்த ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த பாடல் 40 வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தில் ரீமிக்ஸ் செய்யப்பட்டது. நடிகரும் இயக்குனருமான S.J. சூர்யா இயக்கி நடித்த முதல் படம் நியூ. சிம்ரன் நாயகியாக நடித்திருந்த இந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்தது. படத்திற்கு A.R. ரகுமான் இசையமைத்திருப்பார். இந்த படத்தில் ஒரு பழைய பாடல், பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா ரீமிக்ஸ் செய்யலாம் என்று S.J. சூர்யா சொன்னபோதும் A.R. ரகுமான் வேண்டாம் என்று கூறியுள்ளாராம். ஆனால் அதன் பிறகு அவரே தொட்டால் பூ மலரும் பண்ணலாம் என்று கூறியுள்ளார். அதன் பிறகுதான் இந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றுள்ளதாம். இந்த படத்தில் வாலியும் பாடல்கள் எழுதியிருந்தாலும் அவரின் பழைய பாடலான தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, காதல் வருவதில்லை என்ற பாடல் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த பாடலுக்காக S.J. சூர்யா வாலிக்கு 5 பவுன் தங்க சங்கிலியை பரிசாக கொடுத்துள்ளார். இதை பார்த்த வாலி, இந்த பாடல் இத்தனை ஆண்டுகளுக்கு பின் எனக்கு தங்கம் கொடுக்கும் என்று நினைக்கவே இல்லை என்று வாலி S.J. சூர்யாவுடன் உரையாடலில் கூறியுள்ளார். 1963 ஏப்ரல் மாதத்தில் எழுதிய ஒரு பாட்டுக்கு இப்போ தங்கம் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். P. வாசு இயக்கத்தில் அவரது மகன் ஹீரோவாக அறிமுகமான படத்திற்கு தொட்டால் பூ மலரும் என்ற டைட்டில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம் வாங்க.